கிறிஸ்தலான் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்க சொல்லியிருக்கார். அநேக காரியங்கள் நம்முடைய வெற்றிப்பை குறித்து எல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்திலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்கிறார். அதாவது நம்மை அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வதற்கு ஒரு சில காரியங்கள்: மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இவைகள் இருந்தால்தான் நாம் அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு ஒருமனப்பாட்டின் ஆவியோடு நாம் வாழ முடியும். அதாவது இந்த காரியங்களை நாம் செய்யும் போது இதை தவிர ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மனத்தாழ்மை, அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனமும் இருக்கிறார். அதுக்கப்புறம் சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீடிய பொறுமை, யோபின் பொறுமையையும் அதன் முடிவையும் பார்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கப்புறம் அன்பு சகலத்தையும் தாங்கும். அதன் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள் அநேக ஆசீர்வாதங்களா இருக்கிறது. சமாதான கட்டினால், இவைகளெல்லாம் செய்யும் போது ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் கட்டினால் அந்த சமாதானம் மற்றவர்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவதற்கு ஏதுவாக நமக்கு அமையும். அதாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட குணங்களை நாம் அலங்கரிப்பாய் எடுத்துக்கொண்டு இவைகளினால் நம்மை அலங்கரித்து ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நமக்கு ஒன்னஸ் இருந்தால்தான் நம்ம ஆண்டவரோட கேட்கிற காரியங்கள், நம்ம ஒரு குரூப்பா நம்முடைய தேசத்துக்காக இருக்கலாம், நம்முடைய சபைக்காக இருக்கலாம், பிறர் மனிதர்களுக்காக இருக்கலாம், ஏன் நம்முடைய குடும்பங்களுக்காக கூட ஆவியின் ஒருமையை காத்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். எப்படி என்ன சொல்லியிருக்கிறார் அல்லவா? நீங்கள் ஒருமனப்பட்டு, இருவர் ஒருமனப்பட்டு பூமியிலே எந்த காரியத்தினால ஒருமனப்பட்டு அவரிடத்துல கேட்கும்போது அந்த காரியம் பிதாவினால் உண்டாகும். அப்படி ஒருமனப்பாட்டிற்கு இருக்கிற ஆசீர்வாதங்களும் அநேகமா இருக்கிறது. அந்த ஒருமனப்பாட்டிற்கு அதற்கு முந்தைய காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும் போது கிறிஸ்துவ நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிப்பதற்கும் பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கும் அவைகள் வழிவகுக்கும். அதற்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுப்பா, ஆண்டவரே, அப்பா, ஆவியின் ஒருமைப்பாட்டை நீ காத்துக் கொள்வதற்கு சொல்லியிருக்க ஆண்டவரே, தாழ்மை, ஆண்டவரே, நீடிய பொறுமை, அன்பு, ஆண்டவரே, சாந்தம், இவைகளினால் அந்த ஆவியின் ஒருமைப்பாட்டை சமாதானத்தினாலும் காத்துக்கொண்டு ஆண்டவரே நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு அவைகள் ஏதுவாகட்டும். ஆண்டவரே, இந்த குணங்களினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, தாழ்மையினாலும் சாந்தத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அன்பினாலும் ஆண்டவரே தேவரிடங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறான் கர்த்தாவே. அதன் நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட, எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்களாய் காணப்பட தேவரீரங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவரீரங்களுக்கு செய்யப்படுகிற மகத்துவமான நன்மைகளுக்காக நன்றி. ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.